ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலிசி நோட் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை ஆதிதிராவிடர் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோடைய 2025 to 26க்கான பாலிசி நோட். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு திருக்குறள் 578வது திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லாருக்கு உரிமை உடைத்து இவ்வுலகு அப்படின்னு. இதுக்கான மீனிங்கும் கீழே கொடுத்துருப்பாங்க. மக்களுக்கு செய்ய வேண்டிய நிர்வாக கடமையை கருணையோடு செய்யக்கூடிய அரசுக்கு இந்த உலகமே உரியது அப்படின்றது தான் கொடுத்துருப்பாங்க. இந்த துறையோடைய தொலைநோக்கு திட்டம் என்ன அப்படின்னா, 2030க்குள்ள ஆதிதிராவிடர் பழங்குடியின மக்கள், குறிப்பாக வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிறவங்க, பெண்கள், அப்புறம் குழந்தைகள், இவங்களுடைய நலன் சார்ந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சி இலக்கை எட்டணும் 2030க்குள்ள. நிர்வாக அமைப்பு இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, ஆதிதிராவிடர் பழங்குடியின மக்களுடைய கல்வி அறிவு பொருளாதார நிலையை உயர்த்தணும், அவங்களுக்கான திட்டங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி 1988 சமூக நலத்துறையிலிருந்து ஆதிதிராவிடர் பழங்குடியின நலத்துறையை பிரித்து தனித்துறையாக ஆரம்பிக்கிறாங்க 1988. இந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆதிதிராவிடர் நல இயக்குநரகம், பழங்குடியினர் நல இயக்குநரகம், தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ, தமிழ்நாடு ஆதிதிராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் தாட்கோ, தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையம், பழங்குடியினர் ஆராய்ச்சி மையம், சமூக நீதி மனித உரிமைகள் பிரிவு மற்றும் சமூக நீதி சமத்துவ மையம். ஸோ இந்த துறை தலைமை அலுவலகங்கள்லாம் இயங்கிட்டு வருது. இந்த டிபார்ட்மெண்ட்டோடைய நலத்திட்டங்களை உருவாக்கணும், அதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆதிதிராவிடர் நல இயக்குநரகம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, இவங்க செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் அப்படின்னா கல்வி சார்ந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆதிதிராவிடருடைய குடியிருப்புகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துறது. இப்போ கல்வி ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தோன்னா, குழந்தைகளுக்கு தேவையான ஆதிதிராவிடர் மாணாக்கர்களுக்கு தேவையான பள்ளி விடுதிகளை ஆரம்பித்து அதை நடத்துறது. அப்புறம் கல்வி உதவித்தொகை திட்டங்கள் இருக்குது. ஃப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக் உதவித்தொகை, வெளிநாட்டில் போய் உயர்கல்வி பயில்வோருக்கான கல்வி உதவித்தொகை, இந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க. அடிப்படை வசதிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆதிதிராவிடர் குடியிருப்புகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துறது, வீட்டு மனை பட்டா கொடுக்கறது, அவங்களுடைய சட்டப்பூர்வமான உரிமைகளை பாதுகாக்கிறது, சமூக நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்துறது, இதெல்லாம் ஆதிதிராவிடர் நல இயக்குநரகம் பண்ணிட்டு வராங்க. அடுத்ததாக பழங்குடியினர் நல இயக்குநரகம், அவங்க ஆதிதிராவிடர்களுக்கு, இவங்க பழங்குடியினருக்கு எஸ்டி பீப்புளுக்கான டைரக்டரேட் இது. ஸோ பழங்குடியினருக்கான கல்வியை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உண்டி உறைவிட பள்ளி, ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகள், அப்புறம் விடுதிகளை நடத்துறது, அவங்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கக்கூடிய திட்டங்கள் இருந்தால் அதை செயல்படுத்துறது, வன உரிமை சட்டத்தை செயல்படுத்துறது, தொல்குடி திட்டத்தின் கீழே குடியிருப்பு அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குறது, 5 இணை வேளாண்மை மேலாண்மை திட்டம், பொருளாதார மேம்பாட்டு திட்டம், திறன் மேம்பாட்டு பயிற்சி, இது எல்லாமே பழங்குடியினர் நல இயக்குநரகம் செயல்படுத்திட்டு வராங்க. இதே போல் காவல்துறையினருடைய சமூக நீதி மனித உரிமைகள் பிரிவுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஆதிதிராவிடர் பழங்குடியினர் ரிலேட்டடாக ஆக்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, சட்டங்கள், அதை செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. குடிமையல் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989, அதையே திருத்தம் பண்ணியிருப்பாங்க, திருத்த சட்டம் 2015. ஸோ இந்த சட்டங்களை செயல்படுத்தக்கூடிய பிரிவு அப்படின்னா சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு, காவல்துறையோடைய பிரிவு இது. அடுத்தது தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையம், தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். இந்த கமிஷனோட வேலை என்ன? முழுக்க ஆதிதிராவிடர் பழங்குடியினர் அவங்களுக்கான சட்டப்பூர்வமான உரிமைகளை பாதுகாக்கணும், அவங்க பிரச்சனைக்கு தீர்வு அளிக்கணும். இதுக்காகவே அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம், தன்னாட்சி அதிகாரத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பாக எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 13/10/2021 உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருது. இதோடைய தலைமை யார் அப்படின்னு பார்த்தோன்னா, சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் இதோடைய தலைவராக இருப்பார். இந்த ஆணையத்துக்கு ஒரு துணைத் தலைவர், 5 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தோன்னா 3 ஆண்டுகள். அடுத்ததாக தமிழ்நாடு ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில், தமிழ்நாடு பழங்குடியினர் ஆன்றோர் மன்றம். நம்ம கான்ஸ்டியூஷனில் 5th ஷெட்யூலில் 5வது அட்டவணையில் விதி எண் 4(1) என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பழங்குடியினருக்கான அட்வைசரி கவுன்சில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க.
ஸோ அதன்படி தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பழங்குடியினருடைய நலன், அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கக்கூடிய விதமாக 4/9/1961 பழங்குடியினர் ஆன்றோர் மன்றம் வந்து உருவாக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 30/11/2023 அது மறுசீரமைப்பு செய்யப்படுது. ஸோ இவங்க தான் பழங்குடியினருக்கான நலத்திட்டங்களுக்கான ஆலோசனைகளை, அட்வைசரி கவுன்சில் இது, ஆலோசனைகளை வந்து வழங்கிட்டு வராங்க. அடுத்ததாக தமிழ்நாடு பழங்குடியினர் நல வாரியம், தமிழ்நாடு ட்ரைபல் வெல்ஃபேர் போர்டு. இது வந்து எப்போ ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா 20/4/2007 இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 8/9/2023 மறுசீரமைப்பு பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா பழங்குடியின மக்களுக்கான கல்வி உதவித்தொகை, அப்புறம் நலத்திட்ட உதவிகளை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த வாரியம் அமைக்கப்பட்டது. தமிழ்நாடு பழங்குடியினர் நல வாரியம் 2007. இந்த ஆணையத்தோடைய தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா, அப்போது யார் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராக இருக்காங்களோ அவங்க வந்து தலைவராக இருப்பாங்க. 8 அலுவல் சார்ந்த உறுப்பினர்கள் இருப்பாங்க. 14 பழங்குடியின அலுவல் சாரா உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. அந்த 14 பழங்குடியின அலுவல் சாரா உறுப்பினர்களில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 பழங்குடியினர் அல்லாத அலுவல் சாரா உறுப்பினர்களும் வந்து இருப்பாங்க. இது எப்போ வந்து நம்ம முன்னே பார்த்தோம் 2023 மறுசீரமைப்பு செய்யப்பட்டிருக்கும். பழங்குடியின நல இயக்குனர் இந்த வாரியத்தினுடைய உறுப்பினர் செயலாளராக செயல்படுவார். அடுத்ததாக தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரியம், தமிழ்நாடு கிளீன்லினஸ் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 11/6/2007. ஸோ தூய்மை பணியாளர்கள்லாம் இருக்காங்களே அவங்களுக்கான நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அமைக்கப்பட்ட வாரியம் இது. இந்த வாரியத்தை 3/5/2023 மறுசீரமைப்பு பண்ணாங்க. இந்த வாரியத்தோடைய முக்கியமான முன்னெடுப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக உறைவிட திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதன் மூலமாக இது வந்து தூய்மை பணியாளர்களுக்கான நல வாரியம். அதனால் அவங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றல் திறனை மேம்படுத்தணும் அப்படின்னு 8வது 9வது 10வது படிக்கக்கூடிய மாணவர்களுடைய நலனுக்காக ஒரு முன்னோடி திட்டமாக தான் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டர், உறைவிட திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் வந்து ஆரம்பித்தாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா திருநெல்வேலியில். அது வந்து 6/10/2022 செயல்பட்டுட்டு வருது. இதன் மூலமாக 48 மாணவர்கள் வந்து பயன்பெற்றுட்டு வராங்க. அடுத்ததாக தமிழ்நாடு நரிக்குறவர் நல வாரியம், தமிழ்நாடு நரிக்குறவர் வெல்ஃபேர் போர்டு. இது எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 27/5/2008. நரிக்குறவர் இன மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும், அவங்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வாரியம் 23/8/2023 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையோட கட்டுப்பாட்டில் செயல்பட்டுட்டு வருது. இந்த வாரியத்தோடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நல அமைச்சர் வந்து தலைவராக இருப்பார். 8 அலுவல் சார்ந்த உறுப்பினர்களும் 13 அலுவல் சாராத உறுப்பினர்களும் வந்து இந்த அமைப்பில் இருப்பாங்க. அடுத்ததாக தமிழ்நாடு புதிரை வண்ணார் நல வாரியம். இது எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 15/10/2009 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. வண்ணார் மக்களுக்கான, புதிரை வண்ணார் மக்களுக்கான நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ இந்த வாரியம் எப்போ மறுசீரமைப்பு செய்யப்பட்டது அப்படின்னா 3/8/2023. இயர் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வாரியங்கள், ஆணையங்களே தான் பின்னாடி வந்து நல வாரியங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது படிச்சிங்கன்னா போதும், எந்தெந்த வாரியங்கள் இருக்குது, எப்பப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறது ஞாபகம் இருந்தால் போதும். அடுத்ததான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஆதிதிராவிடர் நலன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆதிதிராவிடர் மக்களுக்கான எல்லா வசதிகளும், சுகாதார திட்டங்கள், எல்லா திட்டங்களையும் வகுத்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் ஆதிதிராவிடர் நல இயக்குநரகம் வந்து இயங்கிட்டு வருது. கல்வி நலனுக்கான முன்னெடுப்புகள் இவங்களோடது அப்படின்னு பார்த்தோன்னா, அண்ணல் அம்பேத்கருடைய ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. கல்வி ஒருவருக்கு தன்னம்பிக்கையையும் ஒற்றுமையையும் உரிமைகளை பற்றிய விழிப்புணர்வையும் அதனை நிலைநாட்ட தூண்டுகோலாகவும் அமைகிறது அப்படின்ற கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கல்வி மேம்பாட்டு திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, அயல்நாடு சென்று உயர்கல்வி பயில உதவித்தொகை. ஸோ இங்கே இருக்கிற மாணவர்கள் வந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சிறந்த கல்வி நிறுவனங்களில் படிக்கணும் அப்படின்னா ஆதிதிராவிடர், பழங்குடியினர், கிறிஸ்துவ ஆதிதிராவிடர் மாணாக்கர்கள் இவங்க வந்து முதுகலை பட்டமோ இல்லை முனைவர் ஆராய்ச்சி படிப்புகளை வந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்கள ஊக்குவிக்கிற வகையில் உதவித்தொகை வந்து இந்த திட்டத்தின் கீழே வழங்கப்படுது. இந்த திட்டத்தின் கீழே தகுதி பெறறதுக்கு ஆண்டு வருமானத்தை வந்து நிர்ணயிக்கிறாங்க. ஒருத்தவங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் வந்து 8 லட்சத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதிகபட்சமாக அவங்களுக்கு வருஷத்துக்கு 36 லட்சமோ
இதுவே ஆண்டு வருமானம் அந்த இன்கம் வந்து 12,00,000க்கு உள்ளே இருக்குது அப்படின்னா அதிகபட்சமாக 24 லட்சமோ இவங்களுக்கு வந்து கல்வி உதவித்தொகை வந்து வழங்கப்படுது. ஸோ இவங்களுக்கு என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா, இந்த குவாக்ரல்லி சைமன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலக தரவரிசையில் இடம்பெறக்கூடிய முதல் 1000 இடங்களுக்குள்ள அவங்க சேரக்கூடிய பல்கலைக்கழகங்கள் வந்து இடம்பெற்றிருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய தரவரிசையில் இடம்பெறக்கூடிய பல்கலைக்கழகங்களில் சேர்றாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த உதவித்தொகையை அவங்க வாங்க முடியும். ஸோ அப்படி தகுதி பெற்ற மாணவர்கள் எங்கெங்கெல்லாம் படிக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. 2024 to 25 ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், அப்புறம் கார்னல் யூனிவர்சிட்டி, லண்டன் ஸ்கூல் ஆஃப் ஹைஜீன் அண்ட் ட்ராபிக்கல் மெடிசன், எடன்பர்க் பல்கலைக்கழகம், பிரிஸ்டல் பல்கலைக்கழகம், இந்த மாதிரி பல்கலைக்கழகங்களில் இந்த திட்டத்தின் கீழே உயர்கல்வி படிச்சுட்டு வராங்க. ஸோ இந்த திட்டத்தை தான் 2025 to 26 நிதியாண்டில் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றினாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டம் அதுதான் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றினாங்க. 65 கோடி ரூபாய் இந்த திட்டத்துக்காக நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. ஸோ இதில் நிறைய திட்டங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. பள்ளி கல்விக்கு வந்து உதவித்தொகை வழங்குறது, பள்ளி சீருடைகள் வழங்குறது, அவங்களுக்கான மிதிவண்டி வழங்குறது, லேப்டாப் கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கும். ரொம்ப முக்கியமானதை மட்டும் பார்த்துக்கோங்க. உயர்திறன் ஊக்கத்தொகை திட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, பட்ட படிப்பு, பட்ட மேற்படிப்பு இல்லை தொழில்நுட்ப படிப்புகளில் 60% மேலே மார்க்ஸ் வாங்கி அவங்க பாஸ் ஆகிறாங்க அப்படின்ற பட்சத்தில், அதாவது ஆதிதிராவிடர், பழங்குடியினர், கிறிஸ்துவ ஆதிதிராவிடர் மாணாக்கர்கள் இவங்களுக்கு வேலைவாய்ப்பு திறன்களை வளர்க்கணும் அப்படின்ற வகையில் ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி 25,000 திறன் பயிற்சிக்கான பண உறுதி ஆவணம் வந்து வழங்கப்படுது. அதுதான் உயர்திறன் ஊக்கத்தொகை திட்டம். மற்ற முன்னெடுப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா, என் கல்லூரி கனவு அப்படின்ற வழிகாட்டு ஆலோசனை முகாம்கள்லாம் வந்து நடத்தியிருக்கிறாங்க. 2023 to 24 கல்வியாண்டில் 21,000 மாணவர்களும், 24 to 25 21,741 மாணவர்களும் இந்த முகாம்களில் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அடுத்ததாக பள்ளிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, சமூகத்தின் முன்னேற்றம் அச்சமூகத்தின் கல்வி முன்னேற்றத்தை பொறுத்தது. இது யார் சொன்னது அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பார். அடுத்ததாக களமாடு கோடை கலைத்திறன் முகாம். இது என்ன அப்படின்னா, அரசோட திட்டங்களை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். யாருக்கிட்ட அப்படின்னா, காலேஜ் ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய அங்கே தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து கலை திறன் மேம்பாட்டு பயிற்சி, அப்புறம் உயர்கல்வி படிப்பு பற்றின விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி களமாடு அப்படின்ற கோடை கலைத்திறன் முகாம் வந்து நடத்திட்டு வராங்க. சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் ரொம்ப முக்கியமானது. இதுதான் ஆதிதிராவிடர் குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. இதன் கீழே ஆண்டுக்கு 200 கோடி ரூபாய் வீதம் 5 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகர மற்றும் ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகள் வந்து மேம்படுத்தப்பட்டு வருது. ஸோ இதுலேருந்து தான் கொஷின் கேட்டிருந்தாங்க, நகர பகுதிகள்லையா இல்லை ஊரக பகுதிகள்லையா அப்படின்ற மாதிரி. ஸோ நகர ஊரக 2 பகுதிகள்லையும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த திட்டம் இது. 2023 to 24 நிதியாண்டில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1690 உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் இது வரைக்கும் செஞ்சுருக்கிறாங்க. ஓகே, இந்த பணிகள்லாம் யார் செய்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் தாட்கோ இருக்கு இல்லையா, அவங்க தான் இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய பணிகளை இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. ஊரக வளர்ச்சி ஊராட்சி இயக்ககம், பேரூராட்சிகள் இயக்ககம், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. அடுத்ததாக பிரதம மந்திரியின் முன்னோடி கிராம திட்டம், பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் யோஜனா. இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ஸ்கீமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 40% மேலே ஆதிதிராவிடர் மக்கள் எங்கெல்லாம் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கிராமங்களை வந்து தேர்வு செய்வாங்க. அந்த கிராமங்களில் அடிப்படை வசதிகளான குடிநீர், சுகாதாரம், கல்வி, உடல் நலம், கிராம சாலை, சமூக பாதுகாப்பு, இந்த மாதிரி என்னென்ன அடிப்படை வசதிகள்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து செய்யக்கூடியது தான் இந்த பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் யோஜனா அப்படிங்கிறது. ஸோ கிராமங்களில் தன்னிறைவான வளர்ச்சியை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். இதில் தேர்வு செய்யப்பட்ட அந்த கிராமங்களில் இருக்கு இல்லையா, அந்த பணிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு கிராமத்துக்கும் 20 லட்சம் வந்து மத்திய அரசு வழங்குறாங்க.
2018 to 19 24 to 25 நிதியாண்டில் இதுவரைக்கும் 573 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2919 கிராமங்களில் 9028 பணிகள் தேர்வு செய்யப்பட்டு 8930 பணிகள் வந்து முடிக்கப்பட்டிருக்குது. தேர்வு செய்யப்பட்ட 2919 கிராமங்களில் 2913 கிராமங்கள் முன்னோடி கிராமமாக ஆதர்ஷ் கிராமமாக அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக மொழிபெயர்ப்புகள். இவங்களை பற்றின ஆய்வுகள், அப்புறம் கலை, பண்பாடு, கலாச்சாரம், இலக்கியம் இதெல்லாம் சொல்லக்கூடிய எழுத்தாளர்களுடைய தமிழ் படைப்புகளை உலகம் முழுக்க கொண்டு போகணும் அப்படின்ற வகையில் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 6 படைப்புகளை வந்து மறுபதிப்பு செஞ்சுருக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. பிராமணர் அல்லாத நூற்றாண்டை நோக்கி, அயோத்திதாசர் முதல் பெரியார் வரை அப்படின்னு சொல்லி. இதை மொழிபெயர்த்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா வி. கீதா, அப்புறம் ராஜதுரை. கருக்கு இவங்க பாமா எழுதின நூல் இது. இதை மொழிபெயர்த்தவங்க லக்ஷ்மி ஹோல்ஸ்ராம். இருண்ட உட்புறங்கள் ஜாதி மற்றும் கலாச்சாரம் பற்றின கட்டுரைகள் எழுதினவங்க ராஜா கௌதமன். மொழிபெயர்த்தவர் தியோடர் பாஸ்கரன். ஸோ தர்மன் எழுதின கூகை அப்படின்ற புக்கையும் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. மொழிபெயர்த்தவர் வந்து வசந்த சூர்யா. இதே போல் குணசேகரன் எழுதின வடு அந்த நூலை மொழிபெயர்த்தவங்க அப்படின்னு பார்த்தோன்னா காதம்பரி. மாற்றத்தின் பிடியில் அப்படின்ற நூலை எழுதி மொழிபெயர்த்தவங்க அப்படின்னா திருமதி சிவகாமி. ஸோ இவங்கெல்லாம் வந்து இவங்களுடைய மறுபதிப்புகளை தவிர, இவங்களுடைய நூலெல்லாம் மறுபதிப்பு செஞ்சுருக்கிறாங்க. அதை தவிர அயோத்திதாசருடைய சிந்தனைகள், MC ராஜா அவங்களுடைய கட்டுரைகள், இமயம் அவங்க எழுதின செடல், ஆதிதிராவிடர் எழுத்தாளர்களுடைய சிறுகதைகள், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மொழிபெயர்க்கப்பட்டு வருது. அடுத்தது அம்பேத்கர் விருது. ஸோ யாரெல்லாம் வந்து ஆதிதிராவிடர் பழங்குடியின மக்களுக்காக தொண்டாற்றி வராங்களோ அவங்களுக்கு, அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தருக்கு ஒவ்வொரு வருஷமும் திருவள்ளுவர் தினத்தப்போ இந்த டாக்டர் அம்பேத்கர் விருது வந்து வழங்கப்படுது. முதல்வர் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த விருது கூட 5 லட்ச ரூபாய்க்கான காசோலை, அப்புறம் 8 கிராம் தங்கப்பதக்கம் வந்து வழங்கிட்டு வராங்க. இந்த விருது எப்போலேருந்து வழங்கப்பட்டு வருது அப்படின்னு பார்த்தோன்னா 1998 தமிழக அரசு இதை கொடுத்துட்டு வராங்க. ஸோ அப்போலேருந்து 1998 2024 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் ஆதிதிராவிடர் பழங்குடியின மக்களுக்கு தொண்டாற்றின 27 நபர்களுக்கு அம்பேத்கர் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. 2024 டாக்டர் அம்பேத்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா மக்களவை உறுப்பினர் முனைவர் ரவிக்குமார் அவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டது. உங்களுக்கான ஒரு கேள்வி, 2025க்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக இவங்களுக்கான சட்டங்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் ப்ளஸ் மறுவாழ்வு வந்து கொடுக்கணும். தீண்டாமை, அடக்குமுறை, குற்ற செயல், சமூக ஏற்றத்தாழ்வு இதை வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக குடிமையல் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட். அடுத்ததாக ஆதிதிராவிடர் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் 1989, ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989. அதையே வந்து 2015 திருத்தம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வன்கொடுமைகள் தடுப்பு விதிகள் 1995, ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ரூல்ஸ் 1995. அது திரும்ப 2016 திருத்தினாங்க. திருத்த விதிகள் 2016, அதுக்கப்புறம் 2018. இந்த சட்டங்கள் எல்லாமே மத்திய அரசால் இயற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆதிதிராவிடர் பழங்குடியினருக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகளை தடுக்கணும், மத நல்லிணக்கத்தை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி 1972 சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு வந்து உருவாக்குனாங்க. ஸோ இந்த பிரிவு அப்படின்னு பார்த்தோன்னா காவல்துறை தலைவர் இருப்பார், ஒரு உதவி காவல்துறை தலைவர் இருப்பாங்க, மாவட்ட அளவில் 38 காவல் துணை கண்காணிப்பாளர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ சமூக நீதி மனித உரிமை பிரிவுகள் வந்து 1972 உருவாக்கப்பட்டு இப்போ செயல்பாட்டில் இருக்குது. இந்த வன்கொடுமைகள் பற்றி இவங்க புகார் அளிக்கணும் அப்படின்னா அதுக்காக ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க, 14566 அப்படிங்கிறது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் பற்றின சட்ட ஆலோசனைகளும் இவங்களுக்கு வந்து இந்த ஹெல்ப்லைன் நம்பர் மூலமாக வழங்கப்படுது. அடுத்தது மனிதநேய வார விழா, சமத்துவ விருந்து. ஸோ மக்கள்கிட்ட தீண்டாமைக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 24 30ஆம் தேதி வரைக்கும், ஜனவரி 24 to 30ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுடைய எல்லா மாவட்டங்கள்லையும் இந்த மனிதநேய வார விழா வந்து நடத்துகிறாங்க.
மாவட்டங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50,000மும், மாநில அளவில் ஒரு மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து மனிதநேய வார விழா நடத்துறதுக்கு 1,00,000மும் வந்து வழங்கப்பட்டு வருது. ஸோ எந்த நாட்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனவரி 24லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் மனிதநேய வார விழா, சமத்துவ விருந்து. அடுத்ததாக பழங்குடியினர் நலன். இவ்வளோ நேரம் வந்து ஆதி திராவிடர்களுடைய நலன் பார்த்தோம். இப்போ அடுத்ததாக பழங்குடியினர் நலன் வந்து பார்க்க போகிறோம். வருணன் மேய பெருமணல் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையாற் சொல்லவும் படுமே அப்படின்ற தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய வரிகளை இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தமிழ் சமுதாயம் அப்படிங்கிறது சங்க காலத்தில் நிலங்களை மட்டும் அடிப்படையாக வச்சு தான் வாழ்ந்துருக்காங்க. ஸோ அதன்படி தான் பிரிஞ்சு இருந்திருக்கிறாங்க. மற்றபடி மக்கள்கிட்ட பாகுபாடோ பிரிவோ இருந்தது கிடையாது. அதே மாதிரியான ஒரு நிலை வந்து தொடர்ந்திடணும். மக்களுக்கு வந்து கல்வி, சமூக பொருளாதாரத்தில் நீடித்த நிலையான வளர்ச்சியை வந்து அடையணும். அதுக்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுடைய கல்வி, சமூக பொருளாதார, வாழ்வாதார மேம்பாட்டுக்கான திட்டங்களை உருவாக்கணும், அதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் 2000வது வருஷம் பழங்குடியின நலனுக்குன்னு சொல்லி தனி இயக்குநரகம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் 36 வகையான உட்பிரிவுகளை சார்ந்த 7,94,697 பழங்குடியின மக்கள் வந்து வசிச்சுட்டு வராங்க. 2023 நரிக்குறவர், அதுக்கப்புறம் குருவிக்காரர், இவங்களையும் வந்து பழங்குடியினர் பட்டியலில் வந்து சேர்த்தாங்க. ரொம்ப முக்கியமானது. அதன்படி இது சேர்த்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை வந்து அதிகமாச்சு. 8,41,558 பழங்குடியின மக்கள் வந்து இப்போது தமிழ்நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இருக்கிறாங்க. மாநிலத்தோடைய மொத்த மக்கள் தொகையில் இது எத்தனை % அப்படின்னு பார்த்தோம்னா 1.17%. அடுத்தது ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்ட பகுதிகள், இன்டகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஏரியாஸ். ஸோ எங்கெல்லாம் வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மலைவாழ் மக்கள், பழங்குடியினர் வந்து அதிகமாக இருக்கிறவங்களோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இன்டகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஏரியாஸாக வந்து வகைப்படுத்துகிறாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, திருப்பத்தூர், இந்த 7 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையில் 50% இல்லை அதுக்கு மேலே பழங்குடியினர் வந்து வசிக்கக்கூடிய 10 மலைப்பகுதிகளை ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்ட பகுதிகளாக வந்து வகைப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த பகுதிகளில் அவங்களுக்கான திட்டங்களை திறம்பட செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி 7 திட்ட அலுவலகங்கள் வந்து அங்கே அமைக்கப்பட்டிருக்கு. அதன் மூலமாக அவங்களுக்கான நலத்திட்ட பணிகள் வந்து கண்காணிப்பில் இருக்குது, அவங்க செயல்படுத்திட்டு வராங்க. அந்த ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்ட பகுதிகள்னு பார்த்தோம் இல்லையா, அது எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து எங்கே அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சேலம் பொறுத்த வரைக்கும் ஏற்காடு, பச்சைமலை, அருணூத்து மலை, கல்வராயன் மலை, நாமக்கல் கொல்லிமலை, கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை, திருவண்ணாமலை ஜவ்வாது மலை, திருச்சிராப்பள்ளி பச்சைமலை, தர்மபுரி சித்தேரி மலை, திருப்பத்தூர் ஜவ்வாது மற்றும் ஏலகிரி மலை, இங்கெல்லாம் வந்து அந்த ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்ட பகுதிகளாக வந்து வகைப்படுத்தி அவங்களுக்கான திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் வந்து வருவாய் வட்டார அளவில் மொத்த மக்கள் தொகையில் 50% மேலே பழங்குடியின மக்கள் இருக்காங்களோ அந்தந்த பகுதிகள் வந்து இந்த மாதிரி வகைப்படுத்தப்பட்டு நலத்திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படுது. கல்வி மேம்பாட்டு திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்து அமர்த்தியா சென் அவங்க சொன்ன ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. கல்வி மட்டுமே நம்மை சிறந்த மனிதர்களாக்கும், இதுவே சமூக மற்றும் பாலின சமத்துவத்திற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் கருவியாகும். நோபல் பரிசு வாங்கின பொருளாதார மேதை அமர்த்தியா சென் வந்து சொல்லியிருந்த கோட் இது. இவங்களுமே வந்து நிறைய பள்ளிகளுக்கு உதவித்தொகை திட்டம், சீருடை திட்டம் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப முக்கியமானது மட்டும் பார்க்கலாம். தொல்குடியினர் புத்தாய்வு திட்டம். ஸோ தமிழ்நாட்டில் பழங்குடியினர் தொடர்பான ஆராய்ச்சி ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்டம், முனைவர் பட்ட மேலாய்வாளர் படிப்பு PDF, இந்த ஆய்வுகள்லாம் மேற்கொள்ளக்கூடிய மாணவர்களை ஊக்கப்படுத்தணும்னு சொல்லி இந்த திட்டத்தை வந்து உருவாக்குனாங்க. இதன் மூலமாக தகுதி பெற மாணாக்கர்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் வந்து 8 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மாணவர்கள் இளங்கலை, முதுகலை மாணாக்கர்களாக இருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் 10,000 ரூபாய், 6 மாதத்துக்கும். முனைவர் பட்டம் PhD படிக்கிறாங்க, இல்லை முனைவர் பட்ட மேலாய்வாளர்கள் அப்படின்னா PDF படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 25,000 அப்படின்னு சொல்லி 3 வருஷத்துக்கும் இந்த உதவித்தொகை வந்து வழங்கப்பட்டு வருது. தொல்குடியினர் புத்தாய்வு திட்டம் இது. அடுத்ததாக தொல்குடி திட்டம்.
பழங்குடியின மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அடிப்படை வசதிகளை வந்து உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் தொல்குடி திட்டம். ஸோ அவங்களுக்கு சுகாதாரமான குடிநீர் கொடுக்கணும், மேம்படுத்தப்பட்ட சாலை வசதிகள் பண்ணணும், நவீன சூரிய மின் விளக்குகள், தெரு விளக்குகள், நவீன கழிப்பறைகளுடன் கூடிய வீடு, இந்த மாதிரி உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி தரணும் அப்படின்னு ஆரம்பித்தது தான் தொல்குடி திட்டம். இதன் மூலமாக ஒவ்வொரு வருஷத்துக்கும் 250 கோடி வீதம் 4 ஆண்டுகளில் 1000 கோடி மதிப்பீட்டில் நலத்திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது. அடுத்ததாக தொல்குடி வாழ்வாதார திட்டங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டே வந்து புறநானூற்று பாடல் வந்து கொடுத்துருக்குறாங்க. குறுந்தே முல்லை என்று இன்னான் கல்லது பூவும் இல்லை, கருங்கால் வரகே இருங்கதிர் திணையே, சிறுகொடி கொல்லே பொறுக்கிளிர் அவரையோடு இன்னான் கல்லது உணாவும் இல்லை அப்படின்ற புறநானூற்று பாடல். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, தமிழ் குடி அப்படிங்கிறது குருந்து அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இந்த மாதிரி 4 வகை பூக்களும், வரகு, திணை, கொள்ளு, அவரை இந்த 4 வகை உணவுப் பொருட்களையும் வந்து விளைவிச்சாங்க. இந்த மாதிரி இயற்கையோடு இயைந்து வாழ்ந்த பெருமை கொண்டது தான் தமிழ்குடி அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். இதே போல் விவசாயம் சாரா தொழில்கள், கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, பாரம்பரிய தொழில்கள் சார்ந்த சுய கூட்டு தொழிலை தொடங்குறது, மதிப்பு கூட்டுதல் இந்த மாதிரி நோக்கங்களை உள்ளடக்கி பழங்குடி மக்களுக்கான வாழ்வாதார திட்டமாக தான் தொல்குடி மேலாண்மை திட்டம் 5 செயல்படுத்தப்படுது. ஸோ இதில் நிறைய செயல்படுத்துவாங்க. இருந்தாலும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் வந்து வழங்கப்படுது. இந்த திட்டத்தின் கீழே பழங்குடியின இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பை பெறணும் அப்படின்ற வகையில் இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் இந்த திட்டத்தின் கீழே வழங்கப்படுது. அடுத்ததான் பழங்குடியினர் தேசிய கருத்தரங்கம். ஸோ தமிழக பழங்குடியினர் பண்பாட்டு பாரம்பரியங்களை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்தல் அப்படின்ற தலைப்பில் முதல் முறையாக 2 நாளுக்கான கான்ஃபரன்ஸ் தமிழகத்தில் 2024 செப்டம்பர் 27, 28 2 தினங்களில் சென்னையில் நடந்தது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியின மொழிகளை ஆவணப்படுத்தணும், அதுக்கான உரிய வழிமுறைகளை வந்து கண்டறியணும் அப்படின்னு சொல்லி புகழ்பெற்ற தேசிய கல்வி நிலையங்களையும் ஆய்வு மையங்களையும் பணிபுரியக்கூடிய ஆய்வாளர்களை கொண்டு தமிழக பழங்குடியினர் பண்பாட்டு பாரம்பரியங்களை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்தல் அப்படின்ற தலைப்பில் கருத்தரங்கம் வந்து நடத்தப்பட்டது. இதே போல் தமிழ்நாட்டில் பேசக்கூடிய தோடர், காணிக்காரர், நரிக்குறவர், இருளர், குறும்பர் இந்த பழங்குடியின மக்களுடைய மொழி வளங்களை ஆவணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக மொழியியல் வல்லுநர்கள் வந்து தேர்ந்தெடுத்து மைசூரில் இருக்கக்கூடிய இந்திய மொழிகளுக்கான மத்திய நிறுவனத்தின் மேற்பார்வையில் ஆவணப்படுத்தும் பணிகள் வந்து நடைபெற்று வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ். ஸோ அந்த நிறுவனத்தோடைய மேற்பார்வையில் இந்த ஆவணப்படுத்தக்கூடிய பணிகள் வந்து நடந்துட்டு வருது. அடுத்ததாக பிரதம மந்திரியின் பழங்குடியினர் முன்மாதிரி கிராம திட்டம், பிரதான் மந்திரி ஆதி ஆதர்ஷ் கிராம் யோஜனா. முன்ன பார்த்தது ஆதர்ஷ் கிராம் யோஜனான்னு பார்த்துருப்பீங்க. இது ஆதி ஆதர்ஷ் கிராம் யோஜனா. 50% இல்லை 500க்கும் அதிகமான பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய 167 கிராமங்களுடைய அடிப்படை உள்கட்டமைப்பு தேவைகளை 5 ஆண்டுகளுக்குள்ளே பூர்த்தி செய்யணும். அதாவது 2021 to 22 25 to 26 வரைக்கும் இந்த திட்டத்தின் கீழே பணிகள் வந்து மேற்கொள்ளப்படுது. இது வந்து பழங்குடியின மக்களுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்கான திட்டம் இது. ஸோ இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு கிராமத்துக்கும் எவ்வளோ ஒதுக்கப்படுது அப்படின்னா 20 லட்சம் வந்து ஒதுக்கப்படுது. இந்த நிதியிலிருந்தும் பிற துறைகளுடைய கூடுதல் நிதியோடையும் இடைநிரப்புதல் கேப் ஃபில்லிங் பணிகள் வந்து மேற்கொள்ளப்படுது. இந்திய அரசியலமைப்பு சட்டக்கூறு 275(1) கீழ் நிதி உதவி திட்டம். ஆர்டிகல் 275(1) என்ன சொல்லுது? நிதி தேவைப்படக்கூடிய மாநிலங்களுக்கு அரசோடைய ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து நிபந்தனையற்ற மானியங்களை வழங்குறதுக்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் அளிக்குது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்களுடைய மேம்பாட்டுக்குன்னு சொல்லி திட்டங்கள் வகுக்கிறாங்க இல்லையா, அந்த மாநிலங்களுக்கு வந்து நிதி ஒதுக்கலாம், அதுக்கான அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் 275(1). ஸோ அதன் கீழே நிதி உதவி திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பொருளாதார உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தின் கீழே நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது. 2024 to 25 நிதியாண்டில் 20 கோடி ரூபாய் வந்து செலவிடப்பட்டிருக்கு. 25 to 26 நிதியாண்டில் 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக பிரதான் மந்திரி ஜன்ஜாதிய ஆதிவாசி நியாய மகா அபியான். ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த PM ஜன்மன் அப்படின்ற திட்டம் 9 இணை துறைகளோடு சேர்ந்து செயல்படுத்தப்படுது.
பழங்குடியினர் நலத்துறை மூலமாக பல்நோக்கு மையம், வனவள மையங்கள் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டு அது பயன்பாட்டில் இருக்குது. 2024 to 25 நிதியாண்டில் 35 பல்நோக்கு மையங்கள் 20 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருது. 2025 to 26 10 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. என்ன ஸ்கீமு, அதோடைய முக்கியமான நோக்கம் என்ன, எப்போ கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பழங்குடியினர் மற்றும் பிற மரபு வழியாக வனங்களில் குடியிருப்போர் வன உரிமைகள் அங்கீகரித்தல் சட்டம் 2006. ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் அதர் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் ரெகக்னேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006. ஸோ வனங்களை சார்ந்த, அதாவது வனங்கள்லேயே வசிக்கக்கூடிய பழங்குடியினர் இருப்பாங்க இல்லையா, இல்லை மற்ற மரபு வழி வாழ்பவர்களுடைய அந்த வனம் சார்ந்த உரிமையை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பழங்குடியினர் மற்றும் பிற மரபு வழியாக வனங்களில் குடியிருப்போர் வன உரிமைகள் அங்கீகரித்தல் சட்டம் 2006 அதை வந்து கொண்டு வந்தாங்க. அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. யாரெல்லாம் இந்த சட்டத்தின் கீழே அங்கீகரிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 13/12/2005 இந்த நாளுக்கு முன்னாடி வனங்களை சார்ந்து வாழக்கூடிய பழங்குடியினரும், இந்த தேதிக்கு முன்னாடி 3 தலைமுறைகளாக 75 ஆண்டுகளாக அந்த வனங்களில் குடியிருப்பவங்களோ இல்லை வனங்களை சார்ந்து வாழக்கூடிய பிற இனத்தவர்களும் வன உரிமைகள் பெற தகுதி உடையவங்க. என்னென்ன வன உரிமைகள் அவங்களுக்கு வழங்கப்படுது அப்படின்னா, தனிநபர் உரிமை, சமுதாய உரிமை, சமுதாய வனவள உரிமை, சமுதாய மேம்பாட்டு உரிமை, அழிவின் விளிம்பில் உள்ள பழங்குடியினருக்கான குடியிருப்பு உரிமை, ஹேபிட்டட் ரைட்டு. இதெல்லாம் இந்த சட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு வழங்கக்கூடிய உரிமைகள். அடுத்ததாக வன உரிமை சட்டத்தினை செயல்படுத்துவதில் மேற்கொள்ளப்பட்ட முன்னெடுப்புகள் என்ன அப்படின்னா, பழங்குடியினர் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் உள்ளடக்கிய வரைபடம், எஃப்ஆர்ஏ அட்லஸ், ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் அட்லஸ், அப்புறம் அவங்களுக்கான எஃப்ஆர்ஏ ஐடி போர்ட்டல், தகவல் தொழில்நுட்ப வலைதளம், மாநில அளவிலான வன உரிமைகள் பிரிவுகள், ஸ்டேட் லெவல் எஃப்ஆர் செல், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சட்டத்தை செயல்படுத்துறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பழங்குடியினர் ஆய்வு மையம், ட்ரைபல் ரிசர்ச் சென்டர், பழங்குடியினருடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய சமூக பொருளாதார கல்வி நிலை, இதெல்லாம் வந்து ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி 1983 to 84 நிதியாண்டில் நீலகிரி மாவட்டத்தில் முத்தோரை பாலாடா அப்படின்ற இடத்துல பழங்குடியினர் ஆய்வு மையம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இதோடைய நிர்வாக செலவினங்கள் பார்த்திங்க அப்படின்னா மாநில அரசாலும், திட்ட நடவடிக்கைகள் பற்றின செலவெல்லாம் மத்திய அரசோடைய பழங்குடியினர் நல அமைச்சகத்தாலும் மேற்கொள்ளப்பட்டு வருது. ஸோ 2 பேரும், மத்திய அரசும் நிதி உதவி அளிக்குது, மாநில அரசும் நிதி உதவி அளிக்குது. ஸோ பழங்குடியினர் ஆய்வு மையம் எங்கே இருக்குது, முத்தோரை பாலாடா அப்படின்ற இடத்துல நீலகிரி மாவட்டத்தில் 1983 to 84 நிதியாண்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம், தாட்கோ, தமிழ்நாடு ஆதிதிராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். இங்கே ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க. இது யார் சொன்னது அப்படின்னு பார்த்தோன்னா, கலைஞர் கருணாநிதி வந்து சொல்லியிருப்பார். ஆதிதிராவிடரும் பழங்குடியினரும் சமூகத்தின் உட்புறம் உழைத்து வரும் வேர்களை போன்றவர்கள். அவர்கள் வளர்ச்சி என்பது நாட்டின் முழுமையான முன்னேற்றத்திற்கான அடிப்படையாகும். சமத்துவம் எங்கும் நிலைநிறுத்தப்படும் வரை நமது சுதந்திரமும் நமது முன்னேற்றமும் முழுமையடையாது. ஸோ இந்த தாட்கோ அப்படின்ற அமைப்பு, தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் அப்படிங்கிறது 1974 பிப்ரவரி மாதம் வந்து ஆரம்பித்தாங்க. எதுக்காக அப்படின்னா, ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மக்களுடைய சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள், அவங்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்கணும், பள்ளி விடுதி கட்டிடங்கள் வந்து கட்டணும், இந்த மாதிரியான பணிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த கழகம் 1974 ஆரம்பித்தாங்க. இந்த கழகத்தின் மூலமாக செலுத்தப்பட்ட மூலதனம் பார்த்திங்க அப்படின்னா, மாநில அரசால் 51%, மத்திய அரசால் 49% அப்படின்ற விகிதத்தில் 1980 பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக உருவாகக்கூடிய மூலதனம் அப்படிங்கிறது இப்போது தற்போதைய அங்கீகரிக்கப்பட்ட மூலதனம், இந்த கழகத்தோடைய மூலதனம் அப்படின்னு பார்த்தோன்னா 200 கோடி ரூபாய். செலுத்தப்பட்ட பங்கு மூலதனம் அப்படின்னு பார்த்தோன்னா 147.1 கோடி ரூபாய். அடுத்ததாக வாழ்வாதார மேம்பாட்டு திட்டங்களுக்கான முன்னெடுப்புகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மக்களுடைய சமூக பொருளாதார நிலையை வந்து உயர்த்துறதுக்கு மானியத்துடன் கூடிய பொருளாதார மேம்பாட்டு தொழில் முனைவோர் திட்டங்கள் வந்து வங்கிகள் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருது. மத்திய அரசு, மாநில அரசு நிதி உதவியோட தேசிய பட்டியலினத்தோர் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம், நேஷனல் ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபைனான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், தேசிய பழங்குடியினர் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம், நேஷனல் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ஃபைனான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், தேசிய தூய்மை பணியாளர்கள் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம், நேஷனல் சஃபாய் கரம்சாரிஸ் ஃபைனான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். இதன் மூலமாக குறைந்த வட்டியில்
கடன் பெற்று இந்த திட்டம் வந்து செயல்படுத்துகிறாங்க. ஸோ வாழ்வாதார மேம்பாட்டு திட்டங்களுக்கான முன்னெடுப்புகள் அப்படிங்கிறதுல தொழில் முனைவோர் திட்டங்களை வங்கிகள் மூலமாக செயல்படுத்துகிறாங்களே, அது எந்தெந்த வங்கிகள் அப்படின்றத பார்த்துக்கோங்க. NSFDC, NSTFDC, NSKFDC. அடுத்ததாக முதலமைச்சரின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவு திட்டம், CMRIs அப்படின்னு சொல்லுவாங்க. சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆதிதிராவிடர் அண்ட் ட்ரைபல் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஸோ வாழ்வாதார உயர்வு, திறன் மேம்பாடு, நீடித்த முன்னேற்றம் இதெல்லாம் உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே பயனாளிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திட்ட மதிப்பீட்டில் 35% இல்லை அப்படின்னா அதிகபட்சமாக 3 லட்சம், எது வந்து அவங்களுக்கு அது குறைவானதோ அந்த தொகையை வந்து மானியமாக வங்கி மூலமாக வழங்கப்படுது. இந்த கடனை வங்கியில் வாங்கக்கூடிய கடனை தவறாமல் கட்டுறாங்களே அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6% வட்டி மானியம் வந்து வழங்கப்படுது. அடுத்ததாக பிரதமரின் ஆதி திராவிடர்களுக்கான முன்னேற்ற திட்டம், பிரதான் மந்திரி அனுசூஷித் ஜாதி அபியுதாய் யோஜனா. ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக ஆதி திராவிட மக்களுக்கு மத்திய அரசோட நிதி உதவியோட வாழ்வாதார மேம்பாட்டு திட்டங்களும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அடிப்படை வசதிகளும் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. இந்த திட்டங்களுக்கு தனிநபருக்கான திட்டத்தொகை அப்படின்னா 50% இல்லை அதிகபட்சமாக 50,000, எது வந்து குறைவானதோ அந்த தொகையை வந்து வங்கி மூலமாக மானியத்துடன் கூடிய கடனாக வந்து இந்த திட்டத்தின் கீழே வழங்கப்படுது. அடுத்ததாக தேசிய நிதி நிறுவனங்கள் வாயிலாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டு கழகம் அப்படிங்கிறது மாநிலத்தோடைய முகமையாக செயல்பட்டு ஒன்றிய அரசோடைய நிதி மேம்பாட்டு கழகங்கள்லேருந்து குறைந்த வட்டியில் கடன் வாங்கி இந்த காலமுறை கடன் வந்து வழங்கப்பட்டு வருது. நாம் முன்னையே பார்த்தோம். தேசிய பட்டியலினத்தோர் நிதி மற்றும் மேம்பாட்டு கழகம், தேசிய பழங்குடியினர் நிதி மற்றும் மேம்பாட்டு கழகம், தேசிய தூய்மை பணியாளர்கள் நிதி மேம்பாட்டு கழகம், இங்கெல்லாம் கடன் வாங்கி இந்த தாட்கோ தான் வந்து என்ன திட்டங்களை வந்து செயல்படுத்துகிறாங்க. ஸோ இதில் TNSCB அப்படின்னு ஒரு இருந்தது, அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க, தமிழ்நாடு ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க். அடுத்ததாக நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம். ஸோ இது பார்த்துருப்பீங்க. விவசாய தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய ஆதி திராவிடோ இல்லை பழங்குடியினர் மகளிரோ நில உடைமையாளர்களாக்கணும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம். ஸோ இவங்க ஆதி திராவிடரோ இல்லை பழங்குடியின மகளிரோ இந்த திட்டத்தின் கீழே மற்றவங்க கிட்டேருந்து மற்ற இனத்தவங்க கிட்டேருந்து விவசாய நிலத்தை வந்து கிரையம் பண்ணிக்கலாம். ஸோ கிரையம் செய்யக்கூடிய நிலங்களுக்கு சந்தை மதிப்பில் 50% அல்லது அதிகபட்சமாக 5 லட்சம் வரைக்கும் மானியம் வழங்கப்படுது. அதே போல் இந்த கிரையம் பண்ணக்கூடிய நிலங்களுக்கு முத்திரைத்தாளோ பதிவு கட்டணமோ தேவையில்லை. ஸோ அதுலேருந்து இவங்களுக்கு விலக்கு அளிக்கப்படுது. அடுத்ததாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோர் சிறப்பு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம், TNBEAT, தமிழ்நாடு பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஸ் இன் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் அப்படின்ற ஒரு எக்ஸ்போ வந்து கண்டக்ட் பண்ணாங்க. 2வது முறையாக இந்த கருத்தரங்கம் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 2025 ஜனவரி 25, 26 இந்த தேதிகளில் வந்து நடத்தப்பட்டது. அடுத்ததாக ஆதி கலைக்கோள். ஸோ ஆதி திராவிடர் பழங்குடியினருடைய அவங்களுடைய கலைகள், இலக்கியம், இசை, நடனம் இதெல்லாம் வந்து இந்த வடிவங்களை பாதுகாக்கணும் ப்ளஸ் காட்சிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கலைக்கோள் அப்படின்ற நிகழ்வு தமிழ்நாட்டில் முதல் முறையாக 2024 டிசம்பர் 2 அன்னைக்கு சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடத்தினாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நலக்குழுக்கள் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த ஆணையங்கள் வந்து இருக்கும். அடுத்ததாக ஒரு சில அந்த அப்ரிவேஷன்ஸ் என்னென்ன இருந்தது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் HMIS, தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தாட்கோ, எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் EMIS, பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் யோஜனா, டிஸ்ட்ரிக்ட் லெவல் விஜிலன்ஸ் கமிட்டி DLVC, இன்டகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஏரியாஸ் ITDP, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மைசூர், பிரதான் மந்திரி ஆதி ஆதர்ஷ் கிராம் யோஜனா, இந்த சென்ட்ரல் ஸ்கீம்ஸ்க்கும் அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க. பிரதான் மந்திரி ஜன்ஜாதிய ஆதிவாசி நியாய மகா அபியான், வந்தன் விகாஸ் கேந்திராஸ், ட்ரைபல் ரிசர்ச் சென்டர் TRC, அதுக்கப்புறமா நேஷ்னல் ஷெட்யூல் கேஸ்ட் ஃபைனான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் NSFDC, நேஷ்னல் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ஃபைனான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் NSTFDC, நேஷ்னல் சஃபி கரம்சாரிஸ் ஃபைனான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் NSKFDC, அப்புறம் பிரதான் மந்திரி அனுசூஷித் ஜாதி அபியுதாய் யோஜனா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு, அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் IATA கனடா, TNBEAT, தமிழ்நாடு பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஸ் இன் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல், ஒர்க்கர்ஸ் அண்டர் NABARD, ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் NABARD, RIDF.
ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான அப்ரிவேஷன்ஸ். இது தவிர இவங்க ரிலேட்டடாக இன்னொரு ஸ்கீம் இருக்குது. பாபு ஜெகஜீவன் ராம் சத்ரவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிதிராவிட மாணவ மாணவிகளுக்கு வந்து ஆதிதிராவிட நலத்துறையின் கீழே விடுதி கட்டடங்கள் கட்டுறதுக்கான ஸ்கீம் இது. சும்மா பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு பாலிசி நோட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.